ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்னடா போய் பார்க்க போகிறோன்னா 10th ஜியோகிராஃபிலேருந்து இந்தியாவின் நம்மையிடம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க டாப்பிக்கில் போகலாம். அறிமுகம். இந்தியா ஆசிய கண்டத்தில் வடகிழக்கில் அமைந்துள்ளது. உலகின் மொத்த பரப்பளவில் 2.4% சுமார் 32,87,263 சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ளது. உலகில் 7வது பெரிய நாடு. நம்ம ஆசியாவில் 2வது பெரிய நாடு இந்தியா. அடுத்தது இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் ஆகிய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது. நில எல்லையை பகிர்ந்துது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியா அதிகபட்சமாக நில எல்லையை 4,156 கிலோமீட்டர் வங்காளதேசத்துடனும் குறைந்தபட்ச நில எல்லையை 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானுடனும் பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து நீரலைக்கு வந்துடலாங்க. இந்தியா தெற்கே இந்திய பெருங்கடலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் மேற்கில் அரபிக்கடலும் சூழப்பட்டு சுமார் 6,100 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை 3 பக்கமும் கொண்டுள்ளது. நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற 3 பக்கம் கடலில் 6,100 கிலோமீட்டர். அடுத்தது, இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். நிலையத்தில் இருக்கிற கடற்கரை மட்டும்னா 6,100 கிலோமீட்ரு. இதே நம்ம தீவுக்கூட்டத்தையும் மொத்தமாக சேர்த்தனா 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். அடுத்தது, இந்தியாவும் உலகமும். இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிழக்காசிய நாடுகளையும் ஆப்பிரிக்கா மற்றும் யூரோப்பிய கண்ட்ரியும் வணிகத்துக்காக இணைக்கிறது நம்ம இந்திய பெருங்கடல் தான். அடுத்து நான் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசிய, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகும். நம்ம அரேபியன் கடற்கரை, அரேபியன் கொங்கன், இந்த கடற்கரை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது. நமக்கு கிழக்கு கடற்கரை சென்னை ஈசிஆர் இந்த மாதிரி கடற்கரை வரும். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஆப்பிரிக்கா இங்கே இருக்குது, கிழக்காசியா இங்கே இருக்குது, சென்ட்ரலில் இருக்கிறது நம்ம இந்தியன் பெருங்கடல் தான். நீங்கள் ஆப்பிரிக்காவிலேயோ அல்லது ஐரோப்பாவிலேயோ இருந்து நீங்கள் கிழக்காசிய நாட்டுக்கு வரணுன்னா நம்ம இந்தியன் சீயை, இந்தியன் ஆசியனை கிராஸ் பண்ணி ஆகணும். அதேமாதிரி ஆப்பிரிக்காவிலேருந்து நீங்கள் கிழக்காசியா போனாலும் நம்ம இந்தியன் சீயை கிராஸ் பண்ணி போனோம்னா இதுதான் நியரஸ்ட்டு. அதுதான் அங்கே சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த பக்கம் பார்க்கலாம். இந்தியா துணைக்கண்டம். இந்தியாவை ஏன் துணைக்கண்டம்னு சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு காலநிலை, வெவ்வேறு நிலங்கள், வெவ்வேறு மரங்கள், இந்த மாதிரி வெவ்வேறு பயிர்கள், இதனால தான் இந்தியா துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் போகலாம். அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடாச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடாச்சம் வரையிலும், 62 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, கீழே குமரி முனை இருக்குது பாருங்கள், கீழே குமரி முனை. கீழே குமரி முனை இருக்குது பாருங்கள், கீழே குமரி முனை 8 டிகிரி 4 மினிட்ஸ் இங்கேருந்து மேலே லடாக் வரைக்கும். லடாக் 37 டிகிரி 6 மினிட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வடாச்சம். வடாச்சம் 8 டிகிரி 4 மினிட்ஸ்லேருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் பரவிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிழக்கு தீர்க்கம். கிழக்கு தீர்க்கம் குஜராத்தில் இருக்குது பாருங்கள். குஜராத்தில் 68 டிகிரி 7 மினிட்ஸ்லேருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் வரைக்கும் பரவிருக்கு. எங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில், குஜராத் டு அருணாச்சல், இதுதான் கிழக்கு தீர்க்கம், இதுதான் சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்கள்.
இந்திரா முனை 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடாச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த குமரி முனை வந்து நில எல்லை. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இதுதான் 6 டிகிரி 45 மினிட்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து நீரிலை தீவுகள். இது வந்து மிக்மிலியன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன் பாருங்கள். இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்கே குஜராத்தில் உள்ள ராணாப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டுள்ளது. இங்கேருந்து பாருங்கள், நம்ம குமரி முனையிலேருந்து லடாக் வரைக்கும் 3214 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு. அதே மாதிரி மேற்கு குஜராத்திலேருந்து கிழக்கு அருணாச்சல் வரைக்கும் 2933 கிலோமீட்ரு. அதான் சொல்கிறாங்க. அடுத்த லைனு 23 டிகிரி 30 மினிட்ஸ் 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும்பகுதிகளாக பிரிக்கிறது. என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே தான் போகும், இப்படி தான் போகும். அந்த வந்து கடகரேகை வந்து இப்படி தான் போகும். இந்த பக்கம் வந்து வெப்பமண்டல பகுதி, வட இந்தியா வந்து வெப்பமண்டல பகுதி, தென்னிந்தியா வந்து மித வெப்பமண்டல பகுதி. இதுதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்திய திட்ட நேரம். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. எங்கேதுன்னா குஜராத்திலிருந்து அருணாச்சலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 தீர்க்கக்கோடு இருக்குது. 30 தீர்க்கக்கோடு கொடுக்கும். இந்த ஒவ்வொரு தீர்க்கக்கோடுக்கும் எவ்வளோ நேரம் டிஃப்ரெண்ட் ஆகும்னா 4 நிமிஷம் டிஃப்ரெண்ட் ஆகும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்ன செகண்ட் லைன் என்ன சொல்ல வரான்னா, இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. நம்ம குஜராத்தை காட்டிலும் அருணாச்சலம் முன்னாடியே, ஏன்னா அருணாச்சல் வந்து கிழக்கில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால சூரியன் வந்து ஃபஸ்ட்டாக இங்கே இருந்தால் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகி குஜராத் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். 2 மணி நேரம் ஆயிரும். இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டுக்கும் சென்று இந்த இடத்துல வரும். இதுதான் அலகாபாத்னு சொல்லுவாங்க. இந்த சென்று தீர்க்க வந்து எடுத்துப்பாங்க. எடுத்து இந்தியாவுக்கே ஒரு பொதுவான நேரமாக அதை வச்சுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இத்தீர்க்க ரேகை மிர்சாப்பூர், அதை சொன்னால் அலகாபாத் வழியாக செல்கிறது. திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே உள்ளது. இந்தியாவோட திட்ட நேரம் வந்து கிரீன்விச்சை கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து 5.5 மணி நேரம் முன்னாடியே இருக்குது. அதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் முடிஞ்சு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் கொடுக்கல. நீங்கள் அந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை கொஞ்சம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.